சடன்லி எல்லா சூப்பர் பவருக்கும் ஏன் ஒரு ஃபீமேல் பெர்சன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. செருப்பு எடுத்துக்கிட்டு ஐயோ ப்ளீஸ் அவர் ஏன் ஏன் எடுத்துட்டு வந்தாங்கன்னு இருந்துச்சு. நான் ஸ்பைடர் மேன்ல அவர் வந்தப்போ ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன். நான் வந்து அது என்ன பார்த்தோம் நம்ம பனிஷஸா இல்ல ஏதோ 4 பேர் வருவாங்க இல்லையா அயன் ஃபிஸ்ட் இவரு டிஃபெண்டர்ஸ். நான் டிஃபெண்டர்ஸ் சீசன் 1 பார்த்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இவங்க 4 லோக்கல் ஹீரோஸ் வந்து ஒரு தனி மினி அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு டீம் அசெம்பிள் பண்ணி மட்டும் தான் தெரியுமே தவிர என்னெல்லாம் நடக்கும் தெரியல ஐடியா இல்ல. ஆக்சுவலா டிஃபெண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது சீசன் 2 3 ரிவைவ் பண்ணிருக்கலாம். நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் விட்டுறாங்க ஜி. இல்லைன்னா கூட்டு வந்து நாஸ்தி பண்ணிடுறாங்க. ஏன்னே தெரிய மாட்டேங்குது, எனக்கு புரியல. அதுக்கு நல்லா எடுத்துட்டு வந்துக்கலாம். அதுல அந்த 4 கேரக்டர்ஸையும் இண்டிவிஜுவலா பார்த்தா கூட அவ்வளவு நம்ம எங்கேஜா இருப்போமான்னு தெரியல. பட் தி வே தே கனெக்டட் ஆல் 4 அது ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. டேர்டெவில் தனியா இருக்கும். அது நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நான் ஆன்லைன்லயும் படிச்சிருக்கேன். இட்ஸ் டூ டார்க் அண்ட் டிஸ்டர்பிங் டு வாட்ச்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு டேர்டெவில்ன்றத ஓபன் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு சுத்தி ஹைப் இருக்கோ அதை பார்க்கணும்னு தோணாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அவர் பிளைண்ட்ன்றதுதான். என்னால ஒரு பிசிக்கலி ஏதோ ஒரு வகையில சேலஞ்சா இருக்கவரை சூப்பர் ஹீரோவா இமேஜினே பண்ண முடியல. அண்ட் ஆக்டர் ஹூ வாஸ் பிளேயிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்சம். ஐ அம் சோ சாரி டு சே திஸ், பட் ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்சம். டு வாட்ச் ஹிம் பிளே பிளைண்ட் அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னால பார்க்கவே முடியல. தட்ஸ் எம்பத்தட்டிக் மீன் வச்சுக்கோங்க. தட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். கீப்பிங் தட் அசைட், ஆனா அத கூட ரொம்ப என்ஜாயபிளா காட்ட முடியும்னு அந்த டிஃபெண்டர்ஸ்ல நான் பார்த்தேன். ஃபுல்லா பேட்மேன் அளவுக்கு டார்க்கா போய் அவரு எப்படி வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்காருன்னு அந்த டேர்டெவில் இதுல பாக்குறத விட அவரோட டார்க்கஸ்ட் மூமெண்ட்ஸ கோ த்ரூ பண்றத பாக்குறத அவரை ஷீஹல்க்ல கூட்டு வந்ததே எனக்கு பிடிக்கலங்க. சும்மா அந்த மனுஷனை எதுக்கு தேவையில்லாம கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்கன்னு தான் இருந்துச்சு. ஓ டேர்டெவில் கரெக்டர் எல்லாரும் ஷீஹல்க் வருவாரு ஃபிளிங் மாதிரி. ஷீஹல்க்கு ஃபிளிங்கா ஷீஹல்க்குதா நிஜமா எந்த அளவுக்கு அவரை டிஃபெண்டர்ஸ்ல பிடிச்சிருந்ததோ அவர் ஸ்பைடர் மேன்ல வந்தப்போ எந்த அளவுக்கு நான் எக்ஸைட் ஆகணும் அந்த அளவுக்கு ஏன்டா இப்படி எல்லா நல்ல கேரக்டர் அதுவும் நான் ரசிக்கிற கேரக்டர்ஸ் மட்டுமே எப்படி டார்கெட் பண்ணி மார்வெல் ரூயின் பண்றாங்கன்னு தெரியல. என் மைண்ட்ல ஏதாவது ஐ மீன் என் பிரெயின்ல ஏதாவது சிப் வச்சிருக்காங்களா நான் என்ன சம்டைம்ஸ் யோசிக்க வைக்கிறாங்க மார்வெல். எனக்கு வாண்டா விஷன் சீசன் 1 அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ஆனா மேட்னஸ்ல கூட்டு வச்சு ரூயின் பண்ணிட்டாங்க. டேர்டெவில் பிடிச்சிருச்சு ரூயின் பண்ணிட்டாங்க. இப்ப நான் கேள்விப்படுறேன் எக்கோல ரூயின் பண்ணிட்டாங்கன்னு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு பார்ட் 2 3 4 வரும்னு பார்த்தா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல அவரே சாவடிச்சு டெட் பாடி பண்ணி அவரே கெஸ்ட் அப்பியரன்ஸா ஆக்கி நாஸ்தி பண்ணிட்டாங்க. தார் ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்றேன். எனக்கு ஆக்சுவலா 3 படத்துல 2 படம் ரொம்ப பிடிக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 2 ரொம்ப பிடிக்கும், ராகனாக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த இதுதான் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். செகண்ட் பார்ட் தான் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸ்டில் ஆனாலுமே எனக்கு ஏன் அவ்வளவு பேடாலாம் இல்லைன்னு நான் நினைச்சேங்க. ஆனா 4th பார்ட்ல பேட் இல்லையா இப்ப காட்டுறேன் பாரு உனக்கு பேடுன்றதுக்காகவே லவ் அண்ட் தண்டர் எடுத்த மாதிரி இருந்ததுங்க. அதையும் ரூயின் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டேங்க. அந்த டார்க்னஸ்ல அட்லீஸ்ட் ஒரு பெயின் இருக்கணும், ஒரு அதுக்கப்புறம் ஒரு ரிடம்ஷன் இருக்கணும், ஒரு லாஸ்க்கு ஒரு இது இருக்கணும். அப்படி ஒரு ரைசிங் ஆர்க்கே இல்லைன்னா அந்த டார்க்னஸே தேவையில்லைன்னு நினைக்கிற ஆள் நானு. அதனால அந்த எதுக்கு அவ்வளவு டார்க்கா தார் 2 எடுத்தாங்கன்னே தெரியல. ஆனா 3 ராகனாக் அவ்வளவு டார்க்கா சூப்பரா இருக்கும். ஆனா நான் அவ்வளவு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸ் நான் தியேட்டர்ல பாக்கல, அது வேற விஷயம். நான் தியேட்டர்ல பாக்கலாம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து அவெஞ்சர்ஸ்ல ஒண்ணு இருக்கிறத டிஸ்கவர் பண்ணதே இன்ஃபினிட்டி வார்ல எல்லாரும் அதை பத்தி பேசினப்பதான். சோ நான் எல்லாமே உட்காந்து அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். சோ அதுக்கு முன்னாடி எனக்கு அவெஞ்சர்ஸ் நான் பார்த்து வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்துல எண்ட் கேம் வந்துச்சு. அதனால இவங்கள மாதிரி நான் 10 வருஷம் ஜேர்னி எல்லாம் பாக்கல. எனக்கு அதுவே 1.5 இயர்ஸ் முடிஞ்சு நான் எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்காந்து 22 படத்தையும் பார்த்துட்டு இன்ஃபினிட்டியும் பார்த்துட்டு ஐயோ எண்ட் கேம் எப்போ வரும் நடுவுல மார்வெல் தான் சரி போய் மார்வெல் படம் பார்த்துட்டு உடனே எண்ட் கேம் பார்த்தாச்சு. சோ என் ஜேர்னியே ஷார்ட் தான். அதனால நான் இந்த லாங் டேர்ம் பீப்புள் பத்தியே தெரியாது. நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் என்னோட மேக்ஸிமம் பிளானே 5 இயர்ஸ் பிளான் தான். எல்லாமே நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் என்ன கண்டென்ட் காட்டுறீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னதும் அதனாலதான். திருப்பி என்னால ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கே பொறுமை இல்லை. 3 இயர்ஸ்ல கதை காட்டுறதுனா காட்டுங்க அப்படின்ற மாதிரிதான்.
நான் வருஷம் அட்லீஸ்ட் லோக்கி, வாண்டா விஷன் அண்ட் மூன் நைட்டாவது அடுத்தடுத்த சீசன் வரும்னு நினைச்சேன். இட்ஸ் பின் மோர் தென் 2 இயர்ஸ் லோக்கி தவிர வேற எதுவுமே டேக் ஆஃப் ஆகல. அதுவே நான் அப்செட் தான். ஸ்கார்லெட் விச்சா மாறிடுவாங்க. ஸ்கார்லெட் விச்சா காமிக்கிறோன்னு, ஆனா ஸ்கார்லெட் வச்சு காமிச்ச உடனே போட்டு தள்ளிடுவாங்க. They didn't even explore the Scarlet Witch arc கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரே இதுல காலி பண்ணிருப்பாங்க. இல்ல எனக்கு அது பிடிக்கவே இல்ல. இதுல வந்து கம்ப்ளீட்டா அவங்க லவ் ஆஃப் ஹர் லைஃப் அண்ட் 2 கிட்ஸ். அவங்க லைஃபே இருக்கும். நான் போறேன், ஐம் கெட்டிங் மேரிட் டு தி லவ் ஆஃப் மை லைஃப், ஐம் ஹேவிங் கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஜர்னி இருக்கு. ஆனா மேட்னஸ்ல அது கூட இருக்காது. சும்மா லூஸ் தரமா எங்க வந்து என் பசங்க என் பசங்க என் பசங்க, ஏமா விஷனை பத்தி ஒரு தடவை கூட உனக்கு தோணலையாமான்ற மாதிரி தியேட்டர்ல இருக்க நமக்கே தோணுது. ஆனா ஆனா வாண்டாக்கு தோணல. பட் அந்த வாண்டா விஷயத்துல ரொம்ப நல்லா இருந்தது என்னன்னா, அவங்க அந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணாங்கல்ல, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு இது காமிச்சிருப்பாங்க தெரியுமா? அவங்க அந்த வீடு கட்டணும்னு ஒரு இடம் வாங்கி அந்த வீட்டுல வந்து நின்னுட்டு அந்த லாஸ்ட்ல நீங்க அழறீங்கல்ல, தட் இஸ் சோ மச் கிரீஃப். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் யாருமே கோ த்ரூ பண்ணக்கூடாது. பட் யூ ஆர் கோயிங் த்ரூ தட் எக்ஸ்ட்ரீம் பெயின் அண்ட் கிரீஃப். யாருன்னே தெரியாது ஒரு 10 பில்லியன் பீப்புளை காப்பாத்துறதுக்காக யூ லாஸ்ட் யுவர் ஓன் லைஃப். அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு பெயின் அது. அந்த பெயின்ல எவ்வளவு எனர்ஜி நீங்க எக்ஸர்ட் பண்றீங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் பபிள் இன் which you have your happily ever after. It is a very beautifully written series ஆக்சுவலா சொல்ல போனா. அது வெரி டார்க். ஆனா அது ஒரு சின்ன ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். அதை பாக்குறப்பே ஹாப்பியா இருக்கு. சரி கற்பனாலும் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு புடிச்ச மாதிரி லைஃப் வாழ்ந்துச்சு. she have those memories nowன்ற மாதிரி. ஆனா அதுல இருந்து வெளியில வந்து okay I have to let go of all the people that are getting affected அப்படின்ற அந்த ஒரு இதுக்கும் வருவாங்க. அந்த ரிடம்ஷனே நல்லா இருந்தது. அதுவே போதும் அந்த கேரக்டருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மெச்சூரிட்டிய காமிச்சு ஸ்கார்லெட் வச்சு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். இல்லையா அந்த மாதிரி யாரையுமே ஹர்ட் பண்ணாம அவ்வளவு பெரிய இடத்துல தனியா அவங்களே ஒரு வீட்டுக்குள்ளார அவங்க ஹஸ்பண்டோட இருக்க மாதிரி கூட அவங்க திருப்பி அவங்களோட எக்ஸ்ட்ரீம் பவர்ஸ் வச்சு அவங்க ஒரு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் வாழ்ந்திருக்கலாம். எதுக்கு தேவையே இல்லாம அவங்க ஸ்லீப்ல ட்ரீம் வாக்கிங் பண்ணணும், இது இவ்வளவு சண்டை போடணும், இவ்வளவு பேரை சாவடிக்கணும். அப்புறம் அந்த பொண்ணு பேர் என்னப்பா, பயந்தாலே ஸ்டார் ஆயிடுமே, உடனே வேற யூனிவர்ஸ்க்கு டிராவல் ஆயிடும். மிஸ் அமெரிக்கா. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? அது அமெரிக்கா. அது பேர் கூட வைக்கிறதுக்கு யோசிக்கல. மிஸ் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னே தெரியல.